பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரும் நான் பார்ப்பதனால் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் இந்த நாள் நான் விரும்புகிறேன். அதே போல் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துக்கொள்கிற நீங்களும் இந்த நாளில் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பீங்க. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆவது வசனம். மத்தேயு 12:50. அதில் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இயேசுவானவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த பாருங்க, பரலோகத்தில் தேவனுடைய சித்தத்தை யார் அறிந்து யார் அதை கரெக்டாக புரிந்து செய்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ, அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஜனமாகவும் அவர் சொல்கிறார். பாருங்க, அவர் சொல்கிறாரு, அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், இந்த நாளில் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாமல் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை என்னவா இருக்கும் என்று பார்த்தால், நம்ம சித்தத்தை நம்ம அறிஞ்சிட்டோம், தேவன் இதைத்தான் என் இடத்துலேருந்து எதிர்பார்க்குறாங்க என்று நம்ம தெளிவாக நம்ம தேவன் நமக்கு அவருடைய வசனத்தினாலும் தீர்க்கு தரிசனாலும் நிறைய நேரத்தில் நம்ம மத்தியில் அவர் உரைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இதை நம்ம தெரிந்துட்டு நம்ம இப்போ நம்மளோட வாழ்க்கையில் தேவன் ஒரு தீர்க்கு தரிசனுக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ இந்த பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன், இதை நீ எனக்காக நீங்கள் செய்ய அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்கு தரிசனமான ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த தேவன் சொல்கிறார் பாருங்க, இந்த காரியத்தை நீ எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த காரியத்தை நம்ம செய்யணும் என்று நம்ம முன்வந்து வரும்பொழுது ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளை ஒரு தடை செய்து கொண்டு இருக்கும். அதை நீங்கள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம பாவ உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போது அந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அநேக காரியங்கள் நம்ம ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம செய்திருப்போம், அந்த காரியம் நம்ம பின்தொடர்ந்தே வந்து கொண்டு வரும். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்பாக நம்ம செய்த பாவமாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறமும் சில பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நம்ம விடுபடாமல் இருக்கும்பொழுது இப்போ ஏற்பட்ட காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாமல் நிறைய நேரத்தில் நம்ம ஒரு கலங்கலாம். ஆண்டவரே, அப்பா, நான் இது உங்களுக்கு செய்யணும் என்று நினைக்கிறேன், ஆனால் இது செய்யவே முடியல என்கிற அந்த ஒரு டவுனான இந்த சுச்சுவேஷன்ஸ் நம்ம இந்த நாளில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, ஏன்னா சூழ்நிலைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தை நான் உண்மையாக தேவன் விரும்புகிற மாதிரியே நான் செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்த்து கொண்டு இருக்கும்போது இந்த உலக காரியங்கள் நம்மளை மேற்கொண்டு தான் இருக்கும். ஒருவேளை பாவமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம செய்கிற செயல்கள், ஒருவேளை நமக்கு கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம சரியாக செய்ய முடியாமல் இருக்கும். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னை ஒரு தடை செய்து கொண்டு இருக்கிற இந்த தடைகளிலிருந்து தேவன் எப்படியாவது எனக்கு நீங்கள் விடுதலை கொடுத்து பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தை நான் எப்படியாவது செய்யணும். எப்படி அந்த ஒரு ரியலைசேஷன் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வேதத்தில் இன்னும் நம்ம தியானமாக இருப்போம். தியானமாக இருக்க அவருடைய சமூகத்தை நம்ம தேடி ஓடுகிற அந்த ஒரு தாக தேவன் நமக்கு இந்த நாளில் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த தாக நமக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். எப்படின்னா, நீங்கள் 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபம் அது அப்படியே இன்க்ரீஸ் 10 நிமிஷம், 10 நிமிஷத்துலேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour கிட்ட அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவதற்கு நீங்கள் அது ஒரு நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் தரனால கர்த்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தேவன் தெளிவாய் அவருடைய வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசி அவர் உங்களை வழி நடத்துவார். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய காரியங்கள் நம்ம செய்ய முடியும். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தும் என்றும் பொழுது
கர்த்தர் வந்து சொல்கிறார், என்னுடைய அதிகாலையில் மலையின் மேலே வந்து எனக்காக காத்துரு அப்படிங்கிறார். அப்போது நம்ம தேவனோட சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் அவர் அடுத்த நம்ம தேவனுடைய சுத்தத்தில் செய்யக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ப்ரொசீஜர் எல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்து ஆசீர்வதிப்பேன். இந்த நாளில் கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்யணும் என்று தாகமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்து சகலவற்றிலும் அவர் செய்கிற சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வசனம் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய சித்தத்தை கிருபையாய் நேர்த்தியாய் செய்ய அவர் சுத்தமுள்ளவராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்கள் பைபிள் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த காரியத்தில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது வந்து நீங்கள் எனக்கு வந்து அடுத்த வீடியோலையோ இல்லை நீங்கள் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் இதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த நீங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். வருகிற காலங்களில் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸுக்கு உண்டான எல்லா ஃபுல் டீட்டெயிலான உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளும்படியாக அந்த கொஸ்டினை நான் ஆராய்ச்சி செய்து அதை கர்த்தருக்கு முன்பாக தேவனிடத்தில் கேட்டு அது உங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு நல்ல ஆன்சராக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.